மகாபாரதத்தில் கர்ணனை வீழ்த்துவது ஏன் அத்தனை கடினமாக இருந்தது? போர்க்களத்தில் ஸ்ரீகிருஷ்ணரே அவனது ஒரு குறிப்பிட்ட சக்தியைக் கண்டு ஏன் தயங்கிறார்? அதற்கு காரணம் கர்ணனிடம் இருந்த ஒரு அசாத்தியமான ஆயுதம். கர்ணனின் அசாத்திய திறமையையும் சளைக்காத குருபக்தியையும் கண்ட அவனது குருவான பரசுராமர் அவனுக்கு ஒரு தெய்வீக பரிசை அளித்தார். அதுவே தேவர்களால் உருவாக்கப்பட்ட வெல்ல முடியாத விஜயதனுசு என்ற வில். இந்த வில் சாதாரணமானது அல்ல. இதன் நாணை எந்த அஸ்திரத்தாலும் அறுக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மகா மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட இந்த வில்லை கையில் வைத்திருக்கும் வரை பிரம்மாஸ்திரம் அல்லது பாசுபதாஸ்திரம் போன்ற பேராயுதங்களால் கூட அந்த வீரனை தொட முடியாது. இதுவே அந்த வில்லின் மகிமை. விஜயதனுசின் இந்த ரகசியமும் அதன் முழுமையான சக்தியும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அதனால்தான் அவர் அர்ஜுனனிடம் கர்ணனை ஒருபோதும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே என்று மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டே இருந்தார். குருக்ஷேத்திர போரின் உச்சக்கட்டத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் விளைவாக அவனது தேர்ச்சக்கரம் போர்க்கள புதைகுழியில் சிக்கிக் கொண்டது. அந்த இக்கட்டான நிலையில் கர்ணன் தனது வெல்ல முடியாத விஜயதனுசை தேரில் வைத்துவிட்டு சக்கரத்தை வெளியே தூக்க முயன்றான். கர்ணன் ஆயுதம் இன்றி தனது தெய்வீக வில்லை விட்டு விலகி நின்ற அந்த ஒரு நொடியை மட்டுமே ஸ்ரீகிருஷ்ணர் பயன்படுத்திக் கொண்டார். இப்போது தாக்கு அர்ஜுனா என்று அவர் ஆணையிட கர்ணனின் சகாப்தம் முடிவுக்கு வந்தது. ஒருவேளை அந்த ஒரு நொடி கர்ணன் தன் வில்லை கீழே வைத்திருக்காவிட்டால் குருக்ஷேத்திர போரின் முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கலாம்.